பிக் பாஸ் சீசன் 9 ப்ரொடியூசர் மிஸ்டர் பனி ஜெயின், நெட்வொர்க் பார்ட்னர் விஜய் டிவி, ஜியோ ஹாட்ஸ்டார். நீங்கள் ஒரு ஒரு ஷோக்காக ஓட்டிங் பண்ண சொல்கிறீங்க. நாங்களும் பண்ணுறோம், ஓகேவா? நாங்களும் க்ரோமில், அதுக்கப்புறம் மிஸ்டு கால் மூலமாக, அதுக்கப்புறம் ஜியோ ஹாட்ஸ்டார், இதில் எல்லாத்துலேயுமே நாங்கள் ஓட்டிங் பண்ணுறோம். அது ட்ரூ, உண்மை. நாங்கள் ஓட்டிங் பண்ணுறது 200% உண்மை. உண்மையாக நாங்கள் போய் ஓட்டிங் பண்ணுறோம், ஓகேவா? ஆனால் நீங்கள் அந்த ஓட்டிங் பிரகாரம் தான் எவிட் பண்ணுறீங்களா? அது உண்மையா? நீங்கள் அப்படி தான் எவிட் பண்ணீங்க, நாங்கள் ஓட்டிங் பிரகாரம் தான் எவிட் பண்ணீங்க அப்படின்றதுல ஒரு 1500 ரீசார்ஜ் பண்ணி பார்க்குற எங்களுக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. 0% சுத்தமாக நம்பிக்கை இல்லை. நீங்கள் அப்படி எவிட் பண்ணவே இல்லை. உங்கள் இஷ்டத்துக்கு தான் எவிட் பண்ணுறீங்க. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எவிட் பண்ணுறீங்க. உங்கள் இஷ்டத்துக்கு திரும்ப அவனை உள்ளே அனுப்புறீங்க. 0% ட்ரஸ்ட் இல்லை அவன் மேலே. நாங்கள் ஓட்டிங் பிரகாரம் தான் நீங்கள் எவிட் பண்ணுறீங்க அப்படின்றது. ஏன்னா அப்படிதான் இந்த ஷோ போயிட்டுருக்கு. சுத்தமாக நம்பிக்கை இல்லை. ஏங்க எதுக்கும் எவிட் பண்ணுறீங்க? சம்மந்தமே இல்லாதமெல்லாம் லாஸ்ட் வீக் ஏங்க கனி எவிட் ஆனாங்க? அவங்க என்னங்க பண்ணாங்க? எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு உங்களை எவிட் பண்ணுறீங்க. ஒன்றுமே பண்ண தெரியாமல் சும்மா வாயில் அந்த வார்த்தைலாம் வரக்கூடாது. அப்படி பண்ணிட்டு இருக்காங்க கேவலமா. அவங்கள எவிட் பண்ண மாட்டீங்க, எதுவுமே பண்ண மாட்டீங்க. ஒரு ரெட் கார்டு கொடுக்க மாட்டீங்க, ஒரு எல்லோ கார்டு கொடுக்க மாட்டீங்க, ஒரு வார்ன் பண்ண மாட்டீங்க, எதுவுமே கேட்க மாட்டீங்க. சீசன் 3ல ஏங்க சரவணனை வெளியே அனுப்புனீங்க? சீசன் 3 கனி, லாஸ்ட்லியா, சாண்டி மாஸ்டர் எல்லாம் இருந்த சீசன் அது என்ன மாதிரி ஒரு சீசன் தெரியுமாங்க? சீசன் 3 முடிஞ்ச சீசன் 9 வந்துருச்சு. இன்ன வரைக்கும் நம்ம அந்த சீசன் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அது அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு சீசன். அதுல ஏங்க சரவணன் ஏங்க எவிட் பண்ணீங்க? அவர் ஏதோ லூஸ் ஸ்டாக்ல ஏதோ ஒன்று விட்டுட்டாரு. ஒரு பப்ளிக் சோசியல் மீடியா, ஒரு பப்ளிக் பார்க்குற, ஒரு கோடி கணக்கில் பப்ளிக் பார்க்குற ஒரு ஸ்டேஜ்ல இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வெளியே அனுப்புனீங்களா? இவங்க 2 பேரும் என்னங்க பண்ணிட்டு இருக்காங்க? ஏங்க ஒரு வார்த்தை சொன்னதுக்கு வெளியே அனுப்புனீங்க. இவங்க 2 பேரும் லைவாவே பண்ணிட்டு இருக்காங்க. அதை திரும்ப என் வாயிலேருந்து சொல்ல வைக்காதீங்க. என்னென்னங்க பண்ணிட்டு இருக்காங்க? எதுவுமே கண்டுக்க மாட்டீங்க. எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எல்லாம் பண்ணிட்டு வீக்கெண்ட்ல வந்து சாரி சார் அப்படின்னுவாங்க, சரிங்க மேடம் அப்படின்றீங்க. நெக்ஸ்ட் வீக் இதே தான் பண்ணுவாங்க. நாங்க இதை உட்காந்து டெய்லி பார்த்துருக்கணும். தண்டமா 1500 ரீசார்ஜ் பண்ணிட்டுமேனு பார்க்க வேண்டியதா இது. ரீசார்ஜ் பண்ற மாதிரி ரீசார்ஜ் பிடிக்கலன்னா அதை கேன்சல் பண்ணி இப்போ என்ன 200 ரூபாய்க்கு பார்த்தியா மீதி 1300 இருந்தான்னு கொடுக்கறதுக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ணிட்டு பணத்தை திரும்ப வாங்கிடுவேன். அப்படி போயிட்டு இருக்கு. ஒஸ்ட். சீசன் 7ல பிரதீப் எங்க எவிட் பண்ணீங்க? அவங்க எல்லாம் ஒரு டிராமா பண்ணி ஒண்ணு பண்ணாங்க, அதை நம்பிட்டு பிரதீப் எவிட் பண்ணிட்டீங்க. இந்த வாரம் இவங்க தான் சொல்றாங்களே, இவங்க இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு. இப்ப கேளுங்களேன் அவங்க கிட்ட, ஹவுஸ்மேட்டு கிட்ட. சீசன் 7ல கொடுத்தீங்களா எல்லாருக்கும் அந்த ரெட்டு துணி? இப்ப கொடுங்க, அதை அவங்க தூக்குறாங்களா இல்லையா பாருங்க. ஏங்க இன்னும் 2-3 வாரத்துல ஷோவே முடிய போகுது. மொத்தமா 80 நாள் வந்துச்சு, இருக்கிறதே 20 நாள் 18 நாள் தான் ஷோவே முடிய போகுது. ஒரு வீக்காச்சும் பீஸ்ஃபுல்லா நல்லா இருக்கா? ஒரு ஜாலியா பாக்குற மாதிரி இருக்கா? ஒரு குழந்தைங்க பாக்குற மாதிரி இருக்கா? 80 நாளா சண்டை போட்டீங்க, மிச்சம் 20 நாள் வச்சு என்டர்டைன்மெண்டா ஜாலியா போன்னு பார்த்தா அந்த 20 நாள் சண்டையா தான் இருக்கு. என்னங்க பண்ணாங்க அவங்க? சும்மா நின்னவங்களை நோண்டி ட்ரிகர் பண்ணி அவங்க வாயை பிடுங்கி அவன் என்னமோ இஷ்டத்துக்கு அவன் வாய்க்கு வரதெல்லாம் பேசுறான். நீங்க ஃபுல் சேஃப்டி இருக்கு, செக்யூர் இருக்கு, மெடிக்கல் டீம் இருக்கு, எல்லாம் சொல்றீங்க. அங்க எதுவும் பிரச்சனை இல்லை, பயப்படாம தைரியமா இருக்கலான்னு. அவன் எட்டி ஓய்ச்சான அந்த வலி யாருங்க தாங்கிறது? வலிச்சதுக்கு அப்புறம் நீங்க மருந்து போட்டுருவீங்க. அந்த வலிக்கு என்னங்க அவங்களுக்கு அவசியம்?
வலிச்சதுக்கு அப்புறம் ஓகே, நீங்க மெடிசன் போட்டு எல்லாத்தையும் ஆயில்மெண்ட்லாம் போட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி இன்ஜெக்ஷன்லாம் போட்டு எல்லாம் சரி பண்ணிருவீங்க, அதெல்லாம் ஓகே ஃபைன். ஆனா அந்த வலி எதுக்குங்க அவங்களுக்கு? எதுக்காக ஷோக்கு போறாங்க? வெளியேந்து பாக்குறவங்க 2 குழந்தைங்க என்னங்க நினைப்பாங்க? உங்க ஹஸ்பண்ட் என்னங்க நினைப்பாரு? இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு டீல் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி சார்ட் அவுட் பண்றது நோக்காது. நம்ம ஒரு இதா தள்ளணும், ஒரு ஒரு பிளேக்காக பண்ணோம், இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க அது ஒரு கேமுங்க, அது 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத கேமு. அந்த 50 லட்ச ரூபான்றது வெளியே வந்து அவங்க பண்ற செலவுக்கெல்லாம் 1 மாசத்துல அது காலி ஆயிட்டு போயிடும். அதுக்காக அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. அந்த டீம் நீங்களும் அங்க பிக் பாஸும் வந்து இதெல்லாம் இல்லை அப்படின்னு எதுவும் சொல்ல மாட்டாரு. வீக்கெண்ட்ல வரவரும் எதுவும் சொல்ல மாட்டாரு. அப்படி எது சொன்னாலும் அவங்க தொடச்சிட்டு அவங்க திரும்ப திரும்ப அதே பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு எந்த ஒரு வார்னிங்கும் கிடையாது. என்ன வேணா பண்ணலாம் இஷ்டத்துக்கு, ஒரு லிமிட்டே கிடையாது அதுக்கு. எல்லாமே ஒரு லிமிட் தாங்க பண்ணுவாங்க. லிமிட்டை தாண்டி பண்ணிட்டு இருக்காங்க. 1 வாரம் 2 வாரம் இல்ல, 12வது வாரமா திரும்பவும் அதே பண்ணிட்டு இருக்காங்க. வாரம் அட்வைஸ் பண்றீங்க, 10 பைசா பிரயோஜனம் இல்ல. அவங்களை ஏன் வெளியே அனுப்பாம வச்சிருக்கீங்க? அவ்வளவு டிஆர்பி முக்கியமா? அந்த 2 பேருக்காக தான் ஷோனா, அப்ப மீதி இருக்கவங்க வெளியே அனுப்பிச்சிருங்க. நெக்ஸ்ட் வீக்கெண்ட்ல மொத்தம் இருக்கிற 9 பேர்ல இருக்க 7 பேரை வெளியே அனுப்பிச்சு அவங்க 2 பேரை மட்டும் வச்சுக்கோங்க. ஏன் அவ்வளவு பேர் எவ்வளவு கஷ்டப்படுறானுங்க. கஷ்டப்பட்டு நடிக்கணும், சினிமாவில் வரணும் அப்படின்னு சொல்லி ரீல்ஸ் எடுத்து போடுறானுங்க, ஸ்டேட்டஸ் போடுறானுங்க. கிடைக்கிறவங்கலாம் இது ட்ரை பண்ணி வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறானுங்க. அவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவனுங்க எல்லாம் விட்டுட்டு வெல் செட்டில் வீட்டுல இருக்கிறவங்களாம் அட்வொகேட்டு, அவ்வளவு செட்டிலான ஒரு ஃபேமிலியை கூட்டு வந்து உட்கார வச்சீங்கன்னா இது இப்படிதான் போகும். ஒரு கஷ்டப்படுறவங்களை கூட்டு வந்து உட்கார வச்சுன்னா அவனுக்கு அதோட வலி தெரியும், அதோட கஷ்டம் தெரியும். வினோத் மாதிரி ஆளுங்களுக்கு தெரியுது. அது ஃபுல்லா 18+ போயிட்டு இருக்குதாங்க. பார்க்க முடியல, சுத்தமா பார்க்க முடியல. ஒஸ்ட் பிக் பாஸ் சீசன்லயே 1ல இருந்து 9ல இருந்து இருக்கிற சீசன் இதுதான் ஒஸ்ட். ஏங்க அது ஒரு சாதாரண கேம். 100 நாள் ஒரு வீட்டுல 10 பசங்க, இப்போ ஒரு 10 பேரோட ஹியூமன் எப்படி இருக்காங்க, அவங்க அந்த ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்ற ஒரு சாதாரண கேம். அதுக்காக அந்த ஹியூமனையே அவங்க என்ன வேணா பண்ணுவாங்களா? அது கேட்கறது யாருமே கிடையாதா? என்ன வேணா பண்ணலாமா? லிமிட்லாம் கிடையாதா? அதுக்கப்புறம் அதை கேட்க போறவங்களே பிடிச்சி அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, ஜஸ்டிபிகேஷன் பண்றாங்க. 2 பேரும் உட்காந்து அதுக்கப்புறம் நீங்க எப்படி ஷோ முடிஞ்சோன்னு முடிச்சிட்டீங்களான்னு தெரியல. நான் உட்காந்து நைட் லைவ் பார்த்துன்னு 2 மணிக்கு. அதுக்கப்புறம் 2 பேர் பிளான் பண்றாங்க, வீக்கெண்ட்ல இப்படி கேட்பாங்க, எப்படி சொல்லலாம், இது இப்படி தள்ளி விட்டா அவங்க விழுந்துட்டாங்க, பின்னாடி திவ்யா கைய பார்க்கல அப்படின்னு சொல்லி 2 பேர் பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏங்க எல்லாருமே ஒரு மனுஷங்க தாங்க. நம்ம தமிழ்நாட்டுல இப்படி ஒரு பொண்ணா? ஏங்க கேவலமா பேசுறாங்க. அவன் திரும்ப திரும்ப அதே தான் பண்றான். 2 வாரம் நார்மலாக 2 வாரம் திரும்ப பண்றாங்க. நீங்க அதை பார்த்துட்டு சரி இவன் இந்த வாரம் இப்படி சாரி சொல்லிட்டானே தெரிஞ்சிருவான் அப்படின்னு சொல்லி வச்சுனே இருக்கிறீங்க. இல்ல டிஆர்பிக்காக நல்லா வச்சுனே இருக்கிறீங்க. ப்ரொமோ போட்டாலும் அவங்க 2 பேர் கண்டென்ட் தான், வீக்கெண்ட் வந்தாலும் அவங்க 2 பேர் கண்டென்ட் தான். அப்ப மத்தவங்க எல்லாம் எதுக்கு? மத்தவங்க எல்லாம் அம்சம் நீங்க அவங்க 2 பேரை வச்சு ஷோ பண்ணுங்க. சூப்பரா இருக்கும், அவங்களுக்கு இன்னும் நல்ல வசதியா இருக்கும்.